ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்பயும் போல் சாப்பிடாம எக்ஸ்ட்ரா 2-3 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேங்காவே தேவையில்லை. இந்த சட்னி தண்ணி போல் இருக்கிறதால பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 7, 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 100 கிராம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி சட்னியை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாய் 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்க விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. சட்னியில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மதுரை தண்ணி சட்னி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூட சூட இட்லி கூட மதுரை தண்ணி சட்னியை பரிமாறலாம் வாங்க. சட்னி இது போல் கலந்து விட்டுட்டு இட்லி மேலே சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. மதுரை தண்ணி சட்னி உங்களுக்கு இட்லி முழுகிற அளவுக்கு சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லியில் சட்னி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அடிபோலியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் மதுரை தண்ணி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.